சரி, ஓகே சார். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த செஷன் என்னன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷனா என்ன? அதோட பேசிக்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ரீட்டெயில் ட்ரேடரோட மைண்ட் செட்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் குளோபல் நியூஸ் பேஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேண்டில்ஸ், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல பேஸ் பண்ணிட்டு ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைஸ் ஆக்ஷனா என்ன? ஃபர்ஸ்ட் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரைஸ் ஆக்ஷன், பிரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா பிரைஸ் ஆக்ஷனா என்ன? அதை பேஸ் பண்ணிட்டு எப்படி மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், இதை வந்து நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு இண்டிகேட்டர்ஸ் இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா கண்டிப்பா இண்டிகேட்டர்ஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் பேஸ் பண்ணிட்டு, இப்போ ஆல்கோ பேஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை 200. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா S1 and S2, R1 R2 அது மாதிரி சில சில டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து சில டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். R1 R2, S1 S2 அந்த மாதிரி. அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ S1 S2க்கு அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ். அப்போ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 100 பாயிண்ட்ஸ்ல 110 பாயிண்ட்ஸ். அது வந்து நம்ம எழுதுற ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அந்த லைன்ஸே வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த S1 S2 இருக்கட்டும், R1 R2 இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ரைட் பண்ற ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி தான் அது கிரியேட் ஆயிருக்கும். அப்போ இண்டிகேட்டர்ஸ் இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இண்டிகேட்டர்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து அது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னா ஒரு டூல்ஸ் வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ட்ரேடிங் வியூல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டூல்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும், ஃபிபனாக்கி, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு அது வந்து நம்மளுக்கு பை செல் அந்த மாதிரி காமிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன்னா ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணா எனக்கு பை செல்லா காமிக்காது. பட் எனக்கு அந்த டூல் அப்ளை பண்ணா இந்த இடத்துல வந்து பை பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமா, இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு மேனுவலா அனலைஸ் பண்ணிட்டு நம்மளால முன்னாடியே வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, இந்த இடத்துல வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாமா இல்ல எடுக்கக்கூடாதா, அது டிசிஷன் வந்து நம்ம இந்த சைட்ல இருக்கிற டூல்ஸை பேஸ் பண்ணிட்டு நம்ம அனலைஸ் பண்ணா அதை வச்சு நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன். அப்போ பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னா ப்ரீவியஸா இருக்கிற டேட்டா வச்சு ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னையோட எக்ஸ்பைரி எடுத்துக்கலாமே. இன்னைக்கு வந்து நம்ம மிட் கேப்போட எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ மிட் கேப்போட எக்ஸ்பைரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ். சார் ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இது நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன். அப்போ இது வந்து எனக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல பை தான் பண்ணணுமா இல்ல செல் தான் பண்ணணுமா சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டூல்ஸை பேஸ் பண்ணிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது, அப் சைட்ல ட்ரெண்ட் லைன். அப்போ எனக்கு ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா செல்லிங் தான் போவேன், இங்க வந்து பையிங் போக மாட்டேன். இல்ல நான் ஓவரால் வியூவும் சொல்லியாச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தரா வந்து பை போலாம்னு சொல்லியிருப்பேன். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்னோட வியூ கிளியர் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். சர்டன் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பை போலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிஃப்டி பாத்தீங்கன்னா 21,022 நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச் நான் கொடுத்துருந்தேன். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல் போகும்னு சொல்லிட்டு. ஓகே, 21,022 இது வந்து நான் ஆல் டைம் ஹைல அந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஆச்சுன்னா எக்ஸாக்டா வந்து இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டு ஒரு சைட் வேஸா ஃபார்ம் ஆச்சு. அடுத்து இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் போயிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து மேல போச்சு. அப்போ இது எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா த்ரூ டூல்ஸ் தான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், ஃபிபனாக்கி, அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி டூல்ஸை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இது வந்து பை ஆகுமா இல்ல செல் ஆகுமா இது வந்து டிஃபைன் பண்றது. ஓகே, சரி ஓகே. அப்போ மிட் கேப்ல இன்னைக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு ஃபால். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண மாட்டேன்னா எல்லாம் மோஸ்ட்லி நான் எப்படி ரெண்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துருவோம். கால் ஆப்ஷனும் பை பண்ணுவோம், புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு அது பேசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து ஒரு ரெண்டுமே வாங்கி வச்சுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பக்கம் மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இல்லாம இந்த இடத்துல எனக்கு பை தான் ஆகும், இந்த இடத்துல செல் தான் ஆகும்னு சொல்லிட்டு சார்ட் முன்னாடியே நம்மளுக்கு கிளியரா காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராட்னிங் வெஜ் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப இது ப்ராட்னிங் வெஜ் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா டாப்ல ஹிட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், செல்லிங் பண்ணுவேன். பாட்டம்ல ஹிட் பண்ணும்போது பையிங் பண்ணுவேன். இதுதான் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணிட்டு இதுதான் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ இதே பேட்டர்ன்
நான் இன்னொரு ஸ்கிரிப்ட்ல அப்ளை பண்ண ஒர்க் ஆகுமானா இன்னொரு ஸ்கிரிப்ட்ல இதே ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா தான் ஒர்க் ஆகும். இதே ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அங்க வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அப்போ வந்து மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் போகும். சும்மா ஒரு ஜிக்ஸாக்கா ஒரு கேப் அப் கேப் டவுன் சும்மா மேலேயும் கீழேயும் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு டூல்ஸை வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அடுத்து எப்படி போகும்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. சும்மா நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா எங்க வேணாலும் பை பண்ணுவோம், எங்க வேணாலும் செல் பண்ணுவோம். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்கு. பர்டிகுலரா இந்த இடத்துல வந்து பை பண்ணணும், இந்த இடத்துல வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணிட்டு அவங்க ட்ரேட் பண்றதுனால தான் அதை நம்ம ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சு நம்மளால இங்க கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்தது வந்து இது பை பண்ணலாமா இல்லைன்னா வந்து செல்லிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ இதுல எத்தனை பேர் வந்து நீங்க சொல்றீங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பையா செல்லாம்? ஜஸ்ட் உங்களோட இதை வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து பை இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி செல்லிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு? ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பை ட்ரெண்ட்ல இருக்கா செல் ட்ரெண்ட்ல இருக்கா? அதை பத்தி நம்ம அதே கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். ஓகே, செல் ட்ரெண்ட் வேற. ஓகே, வேற ஆன்சர்ஸ் இருக்கா? ரெண்டு பேர் செல் ட்ரெண்ட்னு சொல்லியிருக்கீங்க, வேற ஆன்சர்ஸ் இருக்கா? இதுல யாராச்சும் பைன்னு சொல்றீங்களா? ஏன்னா கண்டினியூஸா வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 10 டேஸா வந்து ஃபால் தான் ஆகுது. ஓகே, இதுல யாராச்சும் பை ட்ரெண்ட்னு சொல்லுங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பையிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? சரி, ஓகே. அப்போ சொன்னவங்க எல்லாமே வந்து செல். சரி, ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துலாமா? என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. இது பை பண்ணலாமா இல்லைன்னா வந்து செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து செல்லிங்ல இருக்கு. ஏன் அந்த செல்லிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட் நிறைய பேர் வந்து இதுதான் நம்மளோட ரீட்டைலர்ஸோட மைண்ட் செட். மார்க்கெட் கண்டினியூஸா இங்க வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆச்சுன்னா செல் ட்ரெண்ட். ஃபுல்லா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா பை ட்ரெண்ட். இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவோம். பட் ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணிட்டு எப்படி ஒரு அனலைஸ் பண்ணா இதுல நமக்கு என்ன வியூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ கரண்டா வந்து பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் என்னோட வியூ. நீங்களும் வந்து உங்களோட அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்க டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எப்படி முன்னாடி சொன்னனோ ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும். ஒரு என்ன சொல்லுவோம், ஹாரிசான்டல் ஆச்சுன்னா சப்போர்ட் சொல்லுவோம். இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு டயகனல் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரெண்ட் லைன் இங்க இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா செல் ட்ரெண்ட்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஏன் அப்படின்னா கண்டினியூஸா மார்க்கெட் வந்து ஒரு 2 வீக்ஸா மார்க்கெட் வந்து ஃபால் செல்லிங்ல இருக்கிறதுனால செல் ட்ரெண்ட். பட் இங்க ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இது வந்து செல் ட்ரெண்ட் சொல்லுவோமா? அப்போ எப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் செல்லிங் போவோம்? ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அந்த மொமெண்டம் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்டா நம்மளுக்கு எங்க ஹிட் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து இன்னைக்கு கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடம் ஹிட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ ஒரு தடுக்கிறதுக்கு அங்க ஒரு விஷயம் இருக்கு. அந்த தடுக்கிற விஷயம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்போ இப்போ மோஸ்ட்லி நீங்க ஒரு 4 பேர் சொன்னீங்க மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க 4 பேருமே வந்து செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒரு 4 பேர் வந்து செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க செல் ட்ரெண்ட் சொன்னதுக்கு ரீசன் இருந்ததுன்னா ஓகே. அதாவது எப்பயும் நான் சொல்ற விஷயம், யாரையும் டிபெண்ட் பண்ணாம டிபெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ஓனா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்க சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு நீங்க யூடியூப்ல எந்த வீடியோ எடுத்தாலும் மார்க்கெட் கிராஷ். இன்னைக்கு வந்து நம்ம எஃப்எம்சிஜி பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால். அப்போ எஃப்எம்சிஜி கிராஷ், ஐடி கிராஷ், இதுதான் வந்து நம்ம யூசஸ். இதை கேட்டு நம்ம என்ன ஒரு டிசிஷன் வந்துருவோம்னா மார்க்கெட் வந்து செல் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு சிம்பிளான ஒரு இது ஒரு சார்ட். அந்த சார்ட் இந்த சார்ட் வந்து நீங்க அனலைஸ் பண்ணாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான் காட்ட போகுது.
பட் அது எப்படி வந்து நம்ம பார்க்கணும், எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ பேங்க் நிஃப்டி இப்போ செல்லிங்கா என்ன கேட்டீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க செல்லிங் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா செல்லிங்ல தான் இருக்கு. என்னன்னா எப்போ வந்து நான் பை போவேன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் பை போவேன். இப்போதைக்கு வந்து இன்னைக்கு வந்து டார்கெட் ஹிட் கரெக்ட் பெர்ஃபெக்ட்டா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போ இங்க ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, எக்ஸாக்டா இந்த லெவல் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பொசிஷன்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ரெகுலரா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி, ஏன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வீக்லி எல்லா நாளுமே எக்ஸ்பைரி தான். ஓகே, அப்ப அந்த எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணிட்டு நாங்க வந்து ரெகுலரா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஜஸ்ட் அந்த கிளிப் நான் காட்டுறேன். அது ஓகே, அது லோட் ஆகட்டும். அந்த கிளிப்பை வந்து நான் காட்டுறேன். அதில் அப்போ இன்னைக்கு மிட் கேப்ல வந்து எது வரையும் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா, இங்க கிளியரா வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்க வந்து 10,000 ஓகே, இங்க முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எது வரையும் வரும்? 10,445. ஏன்னா இங்க ட்ரெண்ட் லைன் இருக்கு. அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த லெவலுக்கு. சாரி, இது ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, ஸ்கிரீன் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது மார்னிங் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, இங்க வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஓகே, இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு இங்க இருந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா 10,445 இந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் வரும். டார்கெட் இதுதான். ஓகே, அப்ப இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இதே இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்ப இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு இதுதான் வந்து மார்னிங் எங்களோட வியூவா இருந்தது. மார்னிங் அரௌண்ட் ஒரு 9:15 அந்த டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 9 ருபீஸ்ல இருந்தது எல்லாமே வந்து ஒரு 60 ருபீஸ் வரையும் ஷூட் அப் ஆச்சு ஒரு புட் ஆப்ஷன். ஓகே, அப்போ இது எப்படி என்னால ஃபைண்ட் பண்ண முடியுதுன்னா, ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு செல்லிங்ல தான் இருக்கும், இங்க பையிங்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் பிரைஸ் ஆக்ஷன். அப்போ முன்னாடி இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்தது எங்க வரையும் போகும் இது ப்ரெடிக்ட் பண்றது தான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இப்போ கிளியரா? அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டா இன்னைக்கு மிட் கேப்போட இது எங்க எங்க ஹிட் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 10,445 இதுதான் வந்து நான் என்னோட இதுவா கொடுத்திருந்தேன். இன்னைக்கு க்ளோசிங்கே பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இன்னைக்கு க்ளோசிங் 10,445. புரியுதா? அப்போ ஒரு இன்ட்ராடேக்கு இது ஒரு தான் வரும். அப்ப இது பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டிடியூஷன் அது மாதிரி கிடையாது. பட் எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? அப்போ மார்க்கெட் வந்து சும்மா மேலேயும் போல சும்மா கீழேயும் வந்து வரல. ஓகே, அப்போ ஏதோ ரீசன் மார்க்கெட் மேல போகிறதுக்கும் சரி, மார்க்கெட் கீழே வரதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோட கோர் கான்செப்ட் இதுதான். ஓகே, அப்போ நம்ம எது பண்ணாலும் நீங்க பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் ஏன் பை பண்றீங்க, ஏன் செல் பண்றீங்க? அப்ப நீங்க அது பை செல் பண்ணீங்கன்னா எது வரையும் போகும்? இப்ப இங்க வந்து நாங்க மார்னிங் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே இங்க செல்லிங், அப்ப இந்த செல்லிங் எடுத்தோம் அப்படின்னா அப்பயே வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது சும்மா ஒரு லைனை போட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஹிட் ஆகும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகும். அப்ப ஏன் மார்க்கெட் எக்ஸாக்டா அந்த 10,445ல வந்து ஏன் இங்க வந்து ஸ்டாப் ஆகும்? அப்போ ஒரு இன்ட்ராடேக்கும் மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும், ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுலயும் எவ்வளவு தூரம் போகும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அடுத்தது எது வரையும் போகும்னு சொல்லிட்டு. அப்போ இங்க இருக்கிற ஓகே இப்போ இதை நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னா இங்க இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணிட்டு இங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணு. இப்போ எப்படி வந்து சும்மா ஒரு நம்ம ஒரே டூல்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து அதை பத்தி நம்ம முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா அப்ப இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இங்கேயும் நமக்கு என்னாச்சு எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைன். அப்ப இது பிரேக் அவுட் ஆச்சானதான் அடுத்தது வந்து கீழே போகும். ஓகே, அப்போ ட்ரெண்ட் லைன் இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஏன்னா முன்னாடி கேட்கும்போது நிறைய பேர் நீங்க செல்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் உங்களோட நீங்க ஆன்சர்லாம் சொல்ல தேவையில்ல. இப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பை பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து செல் பண்ணுவீங்களா?
இது வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே செல்ல பத்தி தான் பேசியிருப்பாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆயிடும், இதாயிடும், அதாயிடும்னு சொல்லிட்டு. பட் ஆன்சர் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாதான் ஃபர்தரா ஃபால். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது இது வரையும் போகும். அதையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரியுதா? அப்போ மார்க்கெட் காமன் தான். அதுல வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்றோம். அப்போ அதுக்கு ஏற்ற ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மத்தவங்க டிபெண்ட் பண்ணி பண்ண போறோம், மத்தவங்க பை சொல்ல போறாங்க, மத்தவங்க செல் சொல்ல போறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல நான் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு நான் ட்ரேட் எடுக்க போறேன், ஓனா எனக்கு தெரியும் எதுக்காக நான் பை பண்றேன், எதுக்காக நான் செல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். புரியுதா? இதுதான் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ். என்னன்னா சார்ட் காமன் தான். இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான், சார்ட்ஸ் எல்லாமே காமன் தான். பட் நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். இது இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குளோபல் மார்க்கெட் அதுக்கப்புறம் எஃப்ஐ அண்ட் டிஐ பத்தி டிஐ பேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் வந்து 9:15 இருந்து 3:30 அதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருக்கா, நெகட்டிவ்ல இருக்கா? இப்போ நம்ம புஷ் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? குளோபல் மார்க்கெட் வந்து பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதா? இல்லன்னா வந்து இப்போ சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எப்படி கேப் அப் ஆகுமா? இல்ல கேப் டவுன் ஆகுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் கொஸ்டின் இருக்கும். நாளைக்கு கேப் அப் ஆகுமா? கேப் டவுன் ஆகும்னு சொல்லி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கிஃப்ட் நிஃப்டியை உட்காந்து பார்த்துன்னு இருப்போம். நாளைக்கு மார்னிங் ஒரு 6:30க்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா இதை பத்தி யோசிக்கணும்ல. 3:30 க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா அடுத்தது வந்து செல்லிங். அது டார்கெட் எது வரையும் அதான் நீங்க ஃபுல்லா 9:15 3:30 வரையும் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரேடிங் டைம்லயே ஃபுல்லா சிஸ்டம் எடுக்க வரணும் அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் கரெக்டான டைரக்ஷன் தான் எப்பயும் மூவ் ஆகும். சும்மா வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக அந்த மாதிரிலாம் போகாது. மார்க்கெட்ல எது நடந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு வந்து சார்ட் கிளியரா காமிக்கும். ஓகே, அதனால வந்து நீங்க ஃபுல்லா உட்காந்து ஓவர் டைம் பண்ண அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன சொல்ல, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது நிறைய காசு இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் அது மாதிரி கிடையாது. நீங்க மினிமம் 10,000 இருந்தாலே நம்மளால பண்ண முடியும். ஒரு ஷேர்ஸ்ல வந்து பண்ணலாம். அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய மானிட்டர்ஸ் ஒரு 5 to 6 மானிட்டர் வச்சுட்டு இல்ல மணி கண்ட்ரோல் இல்ல சார்ட் பார்ப்போம் இல்ல நியூஸை பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணணுமானா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை நியூஸை பேஸ் பண்ணிட்டு இது மூவ் ஆகல. ஜஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிளா நான் காட்டுறேன். ஓகே, இப்போ கண்டிப்பா நிறைய பேர் வந்து எஃப்ஐஎன்டிஏ டேட்டா வந்து பார்ப்பாங்க. இப்போ எப்படி வந்து நாளைக்கு கேப் அப் ஆகுமா இல்லை கேப் டவுன் ஆகுமான்னு சொல்லிட்டு எப்படி குளோபல் க்ளூஸ் வந்து பார்ப்பாங்களோ அதே மாதிரி எஃப்ஐஎன்டிஏ டேட்டாவும் பார்ப்பாங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கெட் எஃப்ஐஎன்டிஏ டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாமா? ஓகே, இன்னைக்கு வந்து 8th ஜூன், 8th ஜான். ஓகே, எஃப்ஐஎன்டிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்னு கண்டிப்பா எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐயும் பையிங்ல தான் இருக்காங்க, டிஐ வந்து பையிங்ல தான் இருக்காங்க. அப்போ யார் செல் பண்ணலாம்? ஆன்சர்ஸ் இது ஆன்சர் இருக்கா? இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்ல ஃபுல்லாவே செல்லிங் தான். ஏன்னா இப்போ நீங்க ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இண்டெக்ஸுமே வந்து செல்லிங். ஆனா நீங்க எஃப்ஐஎன்டிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா பையிங்ல இருக்கு. அப்போ இந்த பையிங் வந்து யார் பண்ணியிருக்கலாம்? பையிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் மூவிங் பேட்டர். ஏன்னா இப்போ அவங்க செல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ செல் தான் நீங்க ரிப்போர்ட் ஆயிருக்கணும். இங்க எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டா வந்து செல்லிங் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கும். பையிங் இருந்திருக்காதுல்ல, அப்போ ஏன் பையிங் காட்டுது? ஓகே, இதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டால ஆக்சுவலாக அந்த டேட்டா நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எஃப்ஐடிஏ டேட்டா அது இது மட்டும் கிடையாது. நீங்க மணி கண்ட்ரோல்ல பார்க்குற எல்லா நியூஸஸுமே ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஒரு ரீட்டைலர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு கனெக்டிங் பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு நியூஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப்ஐஐ வந்து இங்க பை பண்ணியிருக்காங்களா செல் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்ப்போம். பட் என்னோட கான்செப்ட்னா ஜஸ்ட் ஒரு சார்ட்டை நம்மளுக்கு கிளியரா காமிக்கும் பை பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ மணி கண்ட்ரோல்ல நம்பலாமா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மணி கண்ட்ரோல் வர விஷயத்த வந்து நம்ம நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா இது யாரோடதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிலையன்ஸ் குரூப் ஓடது, அதுக்கப்புறம் என்டிடிவி அவங்களோடது. அவங்க ஜஸ்ட் அவங்க அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்றதுக்காக இந்த மணி கண்ட்ரோல் வந்து நமக்கு நியூஸஸ் வருமா, இல்லைன்னா வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பண்றதுக்காக இதுல நியூஸஸ் வருமா? இதுல இன்னொரு விஷயம் வந்து
எஃப்ஐடிஐ டேட்டா இதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. நீங்களே வந்து ஜஸ்ட் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது தான் பண்ணுங்க. எஃப்ஐடிஐ டேட்டா எதை பேஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். இதை வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப நாள் முன்னாடி மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு ஹையாக பிரேக் அவுட் ஆகும்போது நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த மார்க்கெட் வந்து 25,000 போகும், 26,000 போகும்னு சொல்லிட்டு. பட் எப்போ அந்த நியூஸ் வந்ததோ அப்பத்துல தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. இதை நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அப்போ மணி கண்ட்ரோல் வந்து ஜஸ்ட் நீங்களே செக் பண்ணி பாருங்க. இது ரிலையன்ஸ் குரூப்போடது, அம்பானியோட இது. அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்றதுக்காக இதுல நியூஸ் வருமா, இல்லைன்னா ஒரு ரீட்டைலர்ஸ்க்கு ப்ராஃபிட் பண்றதுக்காக நியூஸ் வருமா? சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், ஃப்ரீ தான். இல்ல நமக்கு கிடைக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃப்ரீயா அவன் ஏன் கொடுக்கணும்? லாஜிக் இருக்கு. ஏதாச்சும் எதுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்காக மணி கண்ட்ரோல்ல ஒரு டீம், ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்களா? கண்டிப்பா அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏடா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம பண்ண மாட்டோம். நம்ம யாராச்சும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம பண்ண மாட்டோம். அதே கான்செப்ட். அப்ப இவங்க வந்து ஒரு ரீட்டைலர் ப்ராஃபிட் பண்றதுக்காக இவங்க வந்து அவங்க டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது. அப்போ இதை வந்து நீங்க டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுல வர டேட்டா ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கானா? அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் நம்ம சார்ட்ல ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எது பண்ணாலும் கிளியரா நம்மளுக்கு காமிக்கும். அவங்க பையிங் பண்ணாலும் சரி, இப்போ இந்த இடத்துல எப்படி அது நான் பாயிண்ட் பண்ணுவேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவோம். ஓகேவா சார்? ஓகே, இப்போ நாளைக்கு வந்து இப்போ ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணுங்க. இப்போ நான் முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஃபின் நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது முன்னாடியே என்னோட செஷன்ஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், ட்ரையாங்கிள் பேட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இன்னும் லைவா நீங்க முன்னாடியே நான் சொன்னது வந்து கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா, க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயிலும் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், க்ரூட் ஆயில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு க்ரூட் ஆயில பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3% கிட்ட ஃபால். இது நம்மளோட மார்க்கெட் மட்டும் கிடையாது. குளோபலா நீங்க எதுல ட்ரேட் பண்ணாலும் டெக்னிக்கல்ஸ் காமன் தான். இது வந்து நிஃப்டில ஒர்க் ஆகும், பேங்க் நிஃப்டில ஒர்க் ஆகாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஃபாரெக்ஸ்ல ஒர்க் பண்ணாலும் இதே டூல்ஸ் தான். கரன்சில ஒர்க் பண்ணாலும், கரன்சில நீங்க ட்ரேட் பண்ணாலும் இதே டூல்ஸ் தான். என்னன்னா நம்ம எப்படி அனலைஸ் பண்றோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்னு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, சார்ட்டை ப்ளேம் பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம ப்ளேம் பண்ணுவோம். இன்ஸ்டியூஷன் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலா என்ன, எப்பயுமே அது மார்க்கெட் கரெக்டான சைடில் மட்டும்தான் வந்து மூவ் ஆகும். அகேன்ஸ்டாலாம் போகாது. ஏன்னா அது அகேன்ஸ்டா போச்சுன்னா அது கேம்லிங். ஓகே, அப்போ அவங்க ஒரு விஷயத்த வந்து ப்ரொசீஜரா பண்றாங்கன்னா தான் இது ஒரு பிசினஸா பண்ண முடியும். அப்போ இப்போ கரண்டா வந்து யூஎஸ் ஆயில் ஏன் இவ்வளவு பெரிய ஃபால்? ஜஸ்ட் நான் லைவ் செஷன்ல டிஸ்கஸ் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு 2 days முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன், இது யூஎஸ் ஆயில் வந்து க்ரூட் ஆயில் ட்ரையாங்கிள் பேட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதா? மேலேயும் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகுது, கீழேயும் ட்ரெண்ட் லைன். அப்போ இதுக்குள்ள முன்னாடியே வந்து எனக்கு இங்க ட்ரெண்ட் இங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச நான் என்ன பண்ணியிருப்பேன், இதுக்குள்ளதான் வந்து ட்ரேட் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்துல போயிட்டு பையிங் போக மாட்டேன். பட் நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் வச்சு பை, அங்கே தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் ஒரு $3 கிட்ட ஃபால், இன்னும் கன்யூஸா ஃபால் ஆகுது. அந்த நியூஸஸ் இருக்கு. அப்போ நியூஸஸ் உங்களுக்கு பேக்கப் பண்ணும்போது இங்க பை ஆகாது அப்படின்னா இந்த இடத்துல பை ஆகாது. அதுதான் ரூல். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளாலேயும் வந்து ஒரு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். புரியுதா? ஒரு பிரைஸ் ஆக்ஷன். அப்போ இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் காமிக்குமா? இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, இண்டிகேட்டர்ல காட்டணும்னா கண்டிப்பா காட்டும். ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா, ஒண்ணு முடிஞ்சிருக்கப்ப காமிக்கும், இல்லைன்னா முன்னாடியே காமிச்சிடும். ஆனா கரண்டான சுச்சுவேஷன்ல மார்க்கெட் எப்படி இருக்கு, இது வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் காட்டுது. அப்ப இந்த ஃபால் நம்ம எதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, என்னோட வியூ ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டம் வரையும் டார்கெட், அதான் டார்கெட். ஓகே, அது வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு மார்க்கெட்டை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன எல்லாமே ஜஸ்ட் ஒரு லைவ் சார்ட்ல தான். ஓகே, இப்போ கூட நம்ம லைவ் மார்க்கெட்ல தான் போகுது. ஜஸ்ட் நீங்களே வந்து வாட்ச் பண்ணுங்க, எப்படி இந்த இடத்துல ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க கேட்டுக்கோங்க.
வெறும் ட்ரெண்ட் லைன் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண முடியும். இல்ல ட்ரெண்ட் லைன் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா? அது மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. என்னன்னா நீங்க பிக் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து ட்ரெண்ட் லைன் இருந்ததுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்க. அப்படியே அனலைஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஏதோ ஒரு ஸ்டாக். ஓகே, நான் கோடாக் வந்து நான் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அதை நான் ஓகே. இப்போ கோடாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் ரொம்ப நாளா வந்து சைட்வேஸ். ஓகே, இல்லை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் பெருசா நமக்கு வந்து இங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 2021ல இருந்து இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. அப்போ இங்க போயிட்டு நான் ட்ரெண்ட் லைன் போட்டா இங்க ஒர்க் ஆகுமானா? இங்க ட்ரெண்ட் லைன் போட்டா ஒர்க் ஆகுது. ஏன்னா இது வந்து சைட்வேஸ். அப்போ இங்க வந்து நான் எப்படி மார்க்கெட்டை பார்ப்பேன் அப்படின்னா டாப் ஹிட் பண்ணா மார்க்கெட் வந்து செல் ஆகணும், பாட்டம் ஹிட் ஆச்சுன்னா பை பண்ணணும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம், திரும்பி டாப், திரும்பி பாட்டம், திரும்பி டாப், பாட்டம், டாப், பாட்டம், டாப், பாட்டம். புரியுதா? அப்போ இது எனக்கு சைட்வேஸ் தெரிஞ்சுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆப்ஷன் ரைட்டிங்ல இதுல வந்து என்னால ஒரு ட்ரேட்ஸ் எடுத்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இங்க போய் நான் ட்ரெண்ட் லைன் போட்டா அது வந்து இங்க ஒர்க் ஆகாது. அப்போ நீங்க எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட்ல ட்ரெண்ட் லைன் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாம். பட் ஒரு சைட்வேஸ்ல இருக்குன்னா இதுல வந்து நம்ம வேற டூல் தான் வந்து யூஸ் பண்ணணும். இங்க போயிட்டு நீங்க ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, வேற எதாவது ஸ்டாக் கூட சொல்லுங்க. வேற ஸ்டாக் இருக்கா? ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்ம வோடஃபோன் ஐடியா, அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுகிற விஷயம். ஓகே, இப்போ வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து ஹை பிரேக் அவுட் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஹை பிரேக் அவுட் இருக்கு. அப்போ வந்து பை கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பையிங் போயிருப்பாங்க. அரௌண்ட் 18 rupees, 17.5 இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சார்ட்டை ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா சேனல் ட்ரேட் ஆகுது. அப்போ இங்க சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணா என்ன பண்ணலாம்? ஃபைன் பண்றதா கஷ்டமான விஷயம். நம்ம ஃபைன் பண்ணிட்டா அது நம்ம ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபைன் பண்ணா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா பாட்டம் டு டாப், திரும்பி பாட்டம், டாப், அப்படி ஒரு தூரம் மேலே போனதுக்கு ஒரு சேனல் இங்க ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. அப்போ திரும்பி நம்மளுக்கு இங்க ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் வெயிட் பண்ணோம். ஒன்ஸ் இது எனக்கு இன்வால்ட் ஆன இந்த சேனல் இன்வால்ட் ஆனா மட்டும்தான் பை. அப்போ இங்க ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா எங்க வரணும்? திரும்பியும் கீழே தான் வரும். அப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இப்போதைக்கு வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். இங்க நம்மளுக்கு சேனல் இன்வால்ட் ஆகுதா இல்லைன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அந்த வெயிட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு டிசிஷன்ஸ் வந்து புரியுதா? அப்போ இப்போ நம்ம பார்த்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து கோடாக் சைட்வேஸ், இப்போ இது வந்து சேனல் இருக்கு, இங்க ட்ரெண்ட் லைன் கிடையாது. அப்போ இங்க போயிட்டு நான் ட்ரெண்ட் லைன் போட்டா ஒர்க் ஆகுமானா? ட்ரெண்ட் லைன் போட்டா ஒர்க் ஆகாது. அப்போ இல்லை இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும், சப்போர்ட் ரெஸ்டன்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன், பேட்டர்ன்ஸ். அப்போ அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த பேஸ் பண்ணி நீங்க டூல்ஸ் அப்ளை பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகும். வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சு நம்மளால மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அது ஒரு டூல். அப்போ நீங்க டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கு நம்ம ஃபிபனாக்கியா யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு என்ட்ரி எடுக்கும்போது டார்கெட்ஸ் நம்மளால பயன்படுத்த. ஓகே ஓகே, வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு, இன்னொரு ஸ்டாக் நான் ப்ரோ ட்ரைடன்ட் பார்த்துட்டீங்களா? அது வெயிட் பண்ணலாம் ப்ரோ, அது நானும் பார்த்து
போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து 66 ருபீஸ் வரைக்கும் போகும். இப்போ எடுக்கிறது சேஃப் கிடையாது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா 66. இது லாங் டேர்முக்கு நல்ல ஸ்கிரிப்ட் இது. இது நான் இப்போ கரண்டாக நான் வாட்ச் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். ப்ரோ ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம்ல? ரீடெஸ்ட் ஆனால் எடுக்கலாம். இதனது ஓவராலாக 134 லாங் டேர்ம். ஏன்னா இப்போதான் அந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட்டே கொடுத்துருக்கு. இந்த போட்டோஸ்ட்டு வந்தால் ஒரு லாங் டேர்ம் வந்து போகும். இப்போ இருக்கிறது சேஃப் கிடையாது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ எடுக்கலாம். இப்போ இருக்கிறது சேஃப் கிடையாது. ஓகே, இப்போ நான் சொன்னதில்ல 9:30 வரையும் நம்ம உட்காந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ண தேவை. அப்போ இதை அனலைஸ் பண்ணி வச்சாது. அப்போ எப்போ எடுக்கணும் அதுவும் வந்து கிளியராக முன்னாடியே டிசைட் பண்ணிச்சு. அப்போ வந்து எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட், அப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் டார்கெட்டும் எது வரையும் போகும். 134 ஓவராலாக வந்து பிரேக் அவுட் ஒரு 68க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு, இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 120, அதுக்கப்புறம் வந்து 134 வரையும் போகணும். இதுதான் வந்து இதோட லாங் டேர்ம் தெரியும். இது போட்டோஸ்ட்டாக அது கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்டாக் அப்போ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒரு 4000 to 5000 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதில் இதில் சூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரீசன் இருக்கு. இது யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல, ஓனா அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்து இந்த மாதிரி தான் நீங்களும் உட்காந்து பண்ண சொல்றேன். புரியுதா? ஓகே, அப்போ இங்கே வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கே போட்டால் ஒர்க் ஆகுமானா, இங்கே ஆக்சுவலாக இங்கே ட்ரெண்ட் லைன் இருந்தது. என்ட்ரி எடுத்தால் நம்ம இங்கே எடுத்துருக்கணும். ஓகே, இப்போ இங்கே எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி லெவல் அரௌண்ட் ஒரு 35 ருபீஸ். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது எடுக்கிறது வந்து சேஃப். இங்கே போய்ட்டு எடுக்காதீங்க, ரீட்ரேஸ் பண்ணிட்டு மேலே போகும். ஓகே, வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, போகுமா அப்படின்னா போகணும். அதான் சொன்னோம், அதுதான் நம்ம உட்காந்து ஓன் அனலைஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும் போகுமா போகாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம என்ன சொல்ல மற்றவங்க சொல்ற விஷயத்த சும்மா பிளைண்டாக கேட்கும் போது அந்த டவுட் இருக்கும், போகுமா இல்லை போகாதான்னு சொல்லிட்டு. பட் அந்த ரீசன், அதுக்கு பின்னாடி என்னென்ன ரிசர்ச் இருக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் நீங்க ட்ரேடா எடுக்கும்போது மட்டும்தான் பொறுமையாக வெயிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு என்ன சொல்ல நம்மள ட்ரேட் எடுப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, எடுக்கும்போது ஒரு 500 ருபீஸ் 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் காட்டுது. காட்டும் என்ன பண்ணுவோம், உடனே கட் பண்ணிட்டு வெளில வந்துடும். நம்ம ஃபுல் டார்கெட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ண மாட்டோம். இப்போ இன்னைக்கு மிட் கேப்பே பார்த்தீங்கன்னா மிட் கேப் எனக்கு அந்த 10,445 வரையும் போகும்னு தெரிஞ்ச என்ன பண்ணியிருக்கேன், அந்த டார்கெட் போகிற வரையும் வெயிட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த டார்கெட் தெரிஞ்சாதான் வெயிட் பண்ண முடியும். டார்கெட் தெரியலன்னா கண்டிப்பாக யாராச்சும் சொல்லி நான் இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்போம், க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா. அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க மாட்டோம். ஃபுல் அப்போ நான் அதுக்கப்புறம் யோசிப்பேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டு வர மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த யோசிக்கணும். அப்போ அந்த பொறுமை எங்கே வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது மட்டும்தான் அந்த பொறுமை வரும். இல்லைன்னா அந்த பொறுமை வரும். இப்போ நீங்க கூட கேட்ட கொஸ்டின் தான், போகுமா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ போகும். அப்போ எனக்கு அது நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு ஏன் போகும் நான் சொல்றதுக்கு. அப்போ நீங்களும் அதை அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த தெரியும். நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்க, பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டார்கெட்ஸ். நான் சொன்னது ஓவரால் இது வந்து லாங் டேர்ம், இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது, இது வந்து லாங் டேர்ம் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஓகே, நான் சொன்னது ஒரு 2 ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன் ஏன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன்னா. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரீசன், இங்க வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃப்ரைடே தான் தெரியும் இது வந்து வேல்டா இல்லை இன்வால்டான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இங்க வந்து எனக்கு அது ஒன்ஸ் வேல்ட் ஆச்சுன்னா இப்போ ஷார்ட் டேர்ம் ஒரு 2 monthsக்குள்ள சர்டன் டார்கெட்ஸ் வந்து எனக்கு ஹிட் ஆகும். ஹிட் ஆகும்னா கண்டிப்பா ஹிட் ஆகும்.
ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணோம்னா அது ஒர்க் ஆனா ஃபாலோ பண்றது ஒரு ரீசன் இருக்கு, ஒர்க் ஆகலைன்னா ஃபாலோ பண்ணுறது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் மார்க்கெட்ல நான் ரொம்ப நாள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது எவ்வளோ நல்லா போகும்னு சொல்லிட்டு, அப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 2 monthsல எனக்கு இது வந்து சரி டார்கெட்ஸ் வந்து ஹிட் ஆகும். அப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவரால் நான் சொன்னது தான் இந்த 130 சம்திங் 134 இந்த ஓவரால் டார்கெட். இப்போ ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ரீசனே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கு, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இதுவே 2 கன்ஃபர்மேஷன். இன்னும் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் இதில் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அப்போ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், ஏன்னா மார்க்கெட் எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, எக்ஸாக்டாக எங்கே கொடுத்துருக்குன்னா இப்போதான் கரெக்ஷன் முடிச்சுட்டு சார் நான் லிங்க் ஷேர் பண்றேன், திரும்பி ஜாயின் பண்றேன். டிஸ்கனெக்ட் ஆகிடும், லிங்க் ஷேர் பண்றேன். ஓகே, அப்போ இது வந்து நான் பிக் பண்றதுக்கு என்னென்ன ரீசன் சும்மா ஒரு ஓவர்வியூமா நான் சொல்லிடுறேன். அது ஓகே. இப்போ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அதை இதை பேஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் இது வந்து என்னோட வியூ மட்டுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000-29% கிட்ட வந்து ஒரு அப்போர்ட் மொமெண்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஃபால். எப்பயுமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு நெகட்டிவ், இதுதான் வந்து எப்பயுமே மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, அப்போ இப்போதான் மார்க்கெட் அந்த ஃபால் ஆனதும் எது வரையும் ஃபால் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து ஒரு ஃபிபனாக்கி லெவல், ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்றீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு 0.6 ஹிட் பண்ணிட்டு அங்கிருந்த மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போ ஓவராலா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது ஒரு அப்போர்ட் மொமெண்டம் கரெக்ஷனும் முடிச்சாச்சு. இப்போதான் வந்து மார்க்கெட் அதோட மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது பையின்னு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், இன்னொன்று வந்து ஒரு 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 நல்ல ஒரு பீக் போயிட்டு கரெக்ஷன் முடிச்சுட்டு இப்போதான் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு திரும்பி ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து செகண்ட் ரீசன். இங்க வேற என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் மார்க்கெட் கரண்டா பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது. இப்போ கரண்டா மார்க்கெட் எங்க இருந்து அந்த ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஒண்ணு நாம என்ட்ரி கொடுத்துருந்தா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வந்து 2 என்ட்ரி பாயிண்ட் ஏற்கனவே கொடுத்தாச்சு, 25 and 35, 27 and 35. அப்போ இதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்பதான் ஓகே, இப்பதான் நான் பார்த்துருக்கேன், இங்க இடத்துல இருக்கும்போது நான் பார்க்கல. ஓகே, அப்போ எனக்கு திரும்பி இதை ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணாதான் டாப்ல வாங்குறத ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வாங்குறது வந்து சரி. அப்போ இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம், இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து என்னோட இது வந்து அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 50% ஒரு மொமெண்டம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ நான் இன்னும் இது ஃபுல்லா ஜஸ்ட் வந்து ஒரு 3 கன்ஃபர்மேஷன் சொன்னேன். அப்போ இது மாதிரி நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து இங்க சைட்ல இந்த டூல்ஸ், அப்போ இந்த டூல்ஸை பேஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டேரக்ட் ஓகே இது மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ஃபாலோ பண்றேன் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இது இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் நீங்க எந்த எடுத்தாலும் ஓகே நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கிறத சொல்றதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் என்னன்னா இப்போ குரூப்லயே வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க, நம்ம அதையும் சும்மா பார்க்கலாம் எப்படி கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்களா என்ன ஸ்கிரிப்ட் இது, அத்வானி ஹோட்டல்ஸ் சம்திங் ஏதோ ஸ்கிரிப்ட் இது. இது வந்து 109 பைல இருக்கு, ஒரு டார்கெட் வந்து 120, அதுக்கப்புறம் வந்து 128. சரி ஓகே, இப்போ இதுவும் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், நான் எப்படி பார்ப்பேன். ஏன்னா இப்போ குரூப்ல நிறைய பேர் நீங்க கேட்கும் போது இதை நான் எப்படி வந்து அனலைஸ் பண்றேன்னு சொல்லி சும்மா ஒரு ஓவர்வியூ நான் காட்டுறேன்.
இது டார்கெட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 120, அதுக்கப்புறம் 130. ஓகே, 120, அதுக்கப்புறம் வந்து 138. இதுதான் அவங்க கொடுத்த டார்கெட். ஓகே, அந்த டார்கெட் கரெக்டாக இருக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சுன்னா நம்மளும் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 2008ல இருந்து நியர்லி ஒரு 2023, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13, ஒரு 15 இயர்ஸா ஃபுல்லாவே சைட்வேஸ்ல இருந்திருக்கு. ஓகே, இந்த டாப் இதுதான் நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டா இருந்தது. இப்போதான் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடி தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதோட ஒரு ரேலி வந்து இப்போதான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக இதோட டார்கெட் வந்து 138 கிடையாது, இது வந்து இன்னும் போகும். ஓகே, இது என்னோட வியூ. இதோட டார்கெட் வந்து மினிமம் 162 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது 138. அப்போ அந்த 138 வந்து அவங்க எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கரண்டாக பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா ட்ரெண்ட் லைன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இப்போ நீங்க இந்த என்ட்ரி எடுக்க போறீங்க. இப்போ நான் இந்த என்ட்ரி எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 170 கிட்ட டார்கெட் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா 138. அப்போ அந்த 138 எதை பேஸ் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. அப்போ நான் இதுக்கப்புறம் எப்போ என்ட்ரி எடுப்பேன், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இருந்தால் இப்போ ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஹிட் பண்ணிட்டு திரும்பியும் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போதான் என்னோட வியூ பை. அது வரையும் இந்த ஸ்கிரிப்ட் நான் பை போக மாட்டேன். ஜஸ்ட் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் லைவாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி போப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் என்னோட வியூ வந்து பை. இது ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் சைட்வேஸ்ல இருக்கிற ஸ்கிரிப்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ரிட்கோ 275 வந்து பை, டார்கெட் வந்து 285. ஓகே, ஓகே. இப்போ கரண்டாக வந்து 276ல ட்ரேட் ஆகுது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 275ல வந்து பை, டார்கெட் வந்து இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் க்ளோசிங் அப்புறம் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 276 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ டார்கெட் எது வரைக்கும் போகும்னா 285 வரைக்கும் போகும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மார்க்கெட் என்ன ப்ரீவியஸாக நமக்கு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ தான் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு கன்சாலேஷன் ஃபேஸில் இருக்கு. மார்க்கெட் இந்த கன்சாலேஷனில் இருக்கிற வரையும் இங்கே ட்ரேட் எடுக்கிறது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சைட் பெஸ்ட்ல இருக்கு. ஓகே, அப்போ வந்து சைட் பெஸ்ட்ல இருக்கு. அப்போ அந்த 285 அதுவும் தெரியல, எதை பெஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட வியூ வந்து 325 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அப்போ இப்போ ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 325, ஓவராலாக வந்து 325 வரையும் போகணும். அப்போ இந்த நியர் பை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 290.
ஓவராலாக வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும். வீக்லியில வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா, 280 இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுன்னா 332, அதுக்கப்புறம் வந்து 362. இதுதான் வந்து என்னோட வியூ இந்த ஸ்கிரிப்ட். புரியுதா? அப்போ வந்து யாராச்சும் ஏதாவது டார்கெட் சொன்னாங்கன்னா எதை பேஸ் பண்ணிட்டு சொல்றாங்க? இப்போ நீங்களே வந்து கால்ஸ் வாங்கி பண்றீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணிட்டு அந்த டார்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க? அப்போ அந்த டார்கெட்ஸ் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசனை கேளுங்க. என்ன சொல்ல, ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்றதுக்கும் இந்த நம்பர் இதுதான் பர்டிகுலரா இதுதான் டார்கெட்னு சொல்றதுக்கும் ரீசன்ஸ். அப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இதை ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா அவங்க எந்த நம்பர் சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். இந்த ரீசன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் பாட்டமோட டார்கெட் தான் இது, ஒரு ஃபிபனாக்கியோட டார்கெட் லெவல்ஸ், இல்லை ஹார்மோனிக் பேட்டர்னோட டார்கெட் லெவல், அதை அந்த நம்பர் தான் நான் சொல்றேன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் சொன்னாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சொல்லலைன்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு. ஓகே ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியரா இருக்குங்க. ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கேயும் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா சொல்லிட்டு. இப்போ இங்கே ரிஜெக்ஷனுக்கும், ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் மேலே போயிருக்கு, அப்போ இந்த வீக் வந்ததுக்கு என்ன ரீசன், எல்லாத்துக்குமே கிளியரான ஒரு ரீசன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் எப்பயுமே வந்து அப்படின்னா இருக்கு. இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கு, புரியுதா? அப்போ ஏன் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாதான் இங்கே பை, அது வரைக்கும் நம்ம இங்கே என்ன பண்ண மாட்டோம், பையிங் வந்து போக மாட்டோம். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனதுக்கும் ட்ரெண்ட் லைன் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை பாயிண்ட் போயிட்டு ரிஜெக்ட் ஆனதுக்கும் ட்ரெண்ட் லைன் தான் ரீசன். ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம். இல்ல, ஸ்ட்ராங் சப்போர்ட் வீக் சப்போர்ட், சப்போர்ட் அவ்வளவுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். என்னன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஃபாலோ இருக்கு, பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ இருக்கு. அப்போ என்ன சொல்றது, சும்மா எல்லாருமே சொல்ற விஷயம், கீழே வந்து இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபர்தரா வந்து ஃபாலோ ஆகுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வீக் சப்போர்ட்லாம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து நம்ம வீக்லி க்ளோசிங் வைக்கணும்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம எந்த டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் பேஸ் பண்ணிட்டு டிசிஷன்ஸ். ஸ்ட்ராங் சப்போர்ட் வீக் சப்போர்ட் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஓகே, வேற கொஸ்டின்ஸ் இருக்கா?
வேற கொஸ்டின்ஸ்ல நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.